அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். 10th மேக்ஸில் இப்போ யூனிட் 2ல் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இதில் தான் கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை, ஓகே, ஏபி ஜிபி ஸ்பெஷல் சீரிஸ், இந்த மூணுமே நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் மென்சுரேஷன் பார்ட் மாதிரி தான். ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியமானது. இதுலேயும் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டு. பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். இந்த பார்ட்டை முழுமையாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாவே ஷுவராக நீங்கள் இந்த கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசையை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு புக் பேக் இதோட யூனிட்டோட கடைசிலேயே ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அதவே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த புக் பேக்கில் இந்த யூனிட்டோட கடைசியில் நிலவியற் கொள்கை இதிலேயே கொடுத்துருப்பாங்க. கூட்டுத்தொடர் வரிசைக்கான முக்கியமான 3 ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவம் என்ன அப்படிங்கிறது, இப்போ ஒரு உறுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது காமனாக ஒரு வேல்யூ ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D அண்ட் ஸோ ஆன். இது பொது வடிவம். இதை அடுத்து ரொம்ப முக்கியமானது எண்ணாவது உறுப்பு காண்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Tn = a + n - 1 × d. ஓகே, அவங்களுக்கு ஃபார்முலா டேரெக்டாக சொல்லிட்டாவே போதும் தான். அதில் ஏ அப்படிங்கிறதுனா முதல் உறுப்பு, n அப்படின்னா அது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது டி அப்படிங்கிறது பொது வடிவம். இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வடிவம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது காமனாக எல்லாத்துக்குமே வரும். இப்போ தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் இது பண்ணாலும் காமனாக அந்த டியோட வேல்யூ கிடச்சிரும். இந்த மாதிரி தான் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அடுத்து செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுல 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா கடைசி உறுப்பு கொடுக்காம கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது Sn = n/2 × 2a + n - 1 × d. இப்போ இந்த இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2க்கு முன்னாடி இங்கே n/2 மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஏக்கு முன்னாடி ஒரு 2 நோட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த கூடுதலுக்கான ஃபார்முலா. அடுத்தது கடைசி உறுப்பு கொடுத்தது. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இப்போ 2, 4, 6 அண்ட் ஸோ ஆன் ஒரு 20 உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ 20 உறுப்புகள், 25 உறுப்புகள் அப்படின்ட்டு எத்தனை உறுப்புகளோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே இது கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் அப்போ அதோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இதே இதில் எடுத்துக்கோங்க. 2, 4, 6ன்னு ஆரம்பித்து இப்போ இப்படி கூட 2, 4, 6 அப்படின்ட்டு ஆரம்பித்து உங்களுக்கு இங்கே லாஸ்ட்டில் ஒரு 24ன்னு கொடுத்து இந்த வரிசையோட கூடுதல் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ முன்னாடி ஒரு 25 உறுப்புகள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கடைசி உறுப்பு கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 24 இதுதான் இந்த சீரீஸ். அப்போது இதில் கடைசி உறுப்பு கொடுத்துருந்து அப்போ கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா Sn = n/2 × a + l. இதுதான் அதற்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எண்ணுக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு இங்கே கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. n = l - a/d + 1. ஸோ ஓகே, இப்போ இந்த நம்ம பார்த்த சீரீஸில் இப்போ 2, 4, 6 ஒரு 24ன்னு இருக்கும்போது எல் வேல்யூ 24ன்னு எடுத்துக்கலாம், ஏ வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம், டி வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ எது இன்கேஸ் ஆகுது 2 இன்கேஸ் ஆகுதா அப்போ டி வேல்யூ 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் தான் மொத்தம் இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதவே கேள்வியால் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சுனா போதும். ஒரு ஃபார்முலாவுக்கு ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். வெவ்வேறு மாடலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்னாவது உறுப்புக்கானது. ரெண்டாவது கடைசி உறுப்பு கொடுக்காம கூடுதல் காண்கன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அடுத்தது கடைசி உறுப்பு கொடுத்து ஃபார்முலா கேட்டாங்கன்னா கூடுதல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இது போக உறுப்புகளோட எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. ஸோ l - a/d + 1 சரி தெரிஞ்சுருக்கணும். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையில் இங்கே ஒரு 4 ஃபார்முலா இருக்கும் பாருங்கள். இப்போ இங்கேயும் பொது வடிவம் என்ன அப்படின்னா a, ar. இப்போ இங்கே பொது விகிதம்னு இருக்கும்.
ஓகே. ஆர் அப்படிங்கிறது பொது விகிதம். ஸோ அப்போ ஏ கமா ஏஆர், அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் ஏஆர் பவர் n - 1 இதுதான் பொது வடிவம். இதில் என்னாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையும் என்னாவது உறுப்புங்கிறது கேட்பாங்க. காமனாக ஒரு நம்பர் மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது அதிலிருந்து Tn = A × R பவர் n - 1 இதுதான் அந்த என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா. இதிலே வந்து முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ Sn = அதோட கூடுதல் Sn = A × R பவர் n - 1. ஓகே. இதில் நீங்கள் ஆர் பவர்லேயே வந்து n - 1ன்னு போடக்கூடாது. ஆர் பவர் n அதை வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம -1 நம்ம போடுவோம். ஓகே. அந்த சேஞ்சஸ்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். -1 / R - 1 இது என்ன கண்டிஷன்னா, அந்த பொது வீதத்தோட வேல்யூ ≠ 1ன்னு இல்லாமல் > 1ன்னு கூட இருக்கலாம் இந்த மாதிரி. ஓகே. இப்போ இன்கேஸ் R = 1ன்னு இருந்துச்சுன்னா கூடுதலுக்கான ஃபார்முலா Sn = n × A அவ்வளோதான். n × A இது R = 1ன்னு இருந்ததுன்னா. இது அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஒரு பெருக்குத்தொடர் வரிசை முடிவுறா உறுப்புகளோட கூடுதல். இப்போ ஒரு 4, 8, 16 இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்து முடிவுறா உறுப்புன்ட்டு சொல்லலாம், அல்லது அன்சோவார் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம், அல்லது இன்ஃபினிட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா முடிவுறா உறுப்புகள். இதோட கூடுதல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? S ∞ = A / 1 - R இதுதான் இதற்கான ஃபார்முலா. ஸோ நல்லா தெளிவாக இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சிறப்பு தொடர் வரிசை பாருங்கள். சிறப்பு தொடர் வரிசையில் மோஸ்ட்லி இந்த 4 கேட்டகரி தான் கேட்பாங்க. பாருங்கள், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் என்ன? 1 + 2 + 3 and so on என்னன்னு இருந்துச்சுன்னா n × n + 1 / 2 இதான் அதற்கான ஃபார்முலா. இயல் எண்களின் கூடுதல் இப்படி கேட்டாங்கன்னா, அதே இது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டால் 1² + 2² + 3² and so on n² கேட்டாங்கன்னா n × n + 1 × 2n + 1 / 6 இதுதான் அந்த வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. அதே இது இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா n நம்பர் ஆஃப் சம் ஆஃப் கியூப் வேல்யூ இதோட கேட்டாங்க. இப்போ 1³ + 2³ + 3³ and so on n³ கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இயல் எண்களோட கூடுதல் நீங்கள் பார்த்தீங்களா, அதே வேல்யூ தான் ஹோல் ஸ்கொயர் நோட் பண்ணாவே போதும். n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் இதை மோஸ்ட்லி இந்த 2 காம்பினேஷனில் நிறையா கேட்பாங்க. ஸோ அதை நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். இப்போ பாருங்கள் 1 + 3 + 5 and so on. இப்போ and so on அப்படின்ட்டு ஒரு ஒற்றை எண் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1, 3, 5, 7 இந்த மாதிரி தானே இருக்கும். இந்த ஒற்றை எண்களோட கூடுதல்னா ஜஸ்ட்டு கடைசி உறுப்போட அந்த மொத்த எண் எத்தனை வேல்யூ இருக்கோ அதோட ஸ்கொயர் வேல்யூலாம் ஜஸ்ட்டு n² தான். ஸோ இது சம்மந்தமான ப்ராப்ளமும் ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் எந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒன்றா கவனிங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துலேயும் நம்ம பார்ப்போம், அதே போல் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துலேயும் நம்ம முக்கியமான மாடல்ஸ்லாம் பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது, வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒன்று பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொதுவாக அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபார்முலா இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் காமனாக எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ 1/2, 1/6, 1/10 and so on இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் மேலே எந்த சேஞ்சஸுமே இல்லை. 1/1 அப்படி தான் வந்திருக்கு. அப்போ கீழே இருக்க நீங்கள் நம்பரை கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே காமனாக 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா போதும். அடுத்தடுத்த 3 உறுப்பு என்ன கேட்டாங்களோ அடுத்தடுத்த உறுப்பை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது ரீசனிங் பார்ட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே இது இப்போ அடுத்தடுத்த உண்மைன்னு பாருங்கள், அதே போல தான் இருக்கும். இங்கே 5லேருந்து 2 எப்படி வந்துச்சு -3ன்ட்டு. அடுத்து 2லேருந்து எப்படி -1 வந்துச்சு. 2லேருந்து -3 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு -1ன்னு வரும். அடுத்தடுத்து அப்போ -3 அந்த காமன் டேர்ம் என்ன, பொது வடிவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் இது. ஓகேவா? இப்போ அதே இது அடுத்தடுத்த கொஸ்டினை கவனிங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
இந்த கொஸ்டினை கவனிங்க. இதில் அவங்களா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்பட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. n × n+3. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால், என்னோட வேல்யூ ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இது ரொம்ப பேசிக்கானதான். அதே இது n² + 1 அப்படின்ட்டு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது என்ன, n வேல்யூ இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவிட என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 11வது உறுப்பையும் 18வது உறுப்பையும் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 11வது உறுப்புங்கிறது ஒரு ஒற்றைப்படை நம்பர், 11ங்கிற ஒற்றைப்படை நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நம்ம அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். அதே போல் 18வது உறுப்புனா அது ஒரு இரட்டைப்படை நம்பர். அப்போ செகண்ட் ஃபார்முலாவை நீங்கள் சூஸ் பண்ணணும், n² + 1. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்கனாவே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 18ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 324 + 1 325. அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்களா ஒரு பொது வடிவங்கிறத கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்து அவங்க ஏதாவது ஒரு உறுப்போட கேள்வி கேட்டிருப்பாங்க. பாருங்கள், இதில் A1ஓட வேல்யூ 1னும் A2ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டு அவங்க ஒரு பொது ஃபார்முலா கொடுக்குறாங்க. அதிலிருந்து முதல் 5 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம A1 A2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், A3 நம்ம கண்டுபிடிப்போம். இதே ஜென்ரல் ஃபார்முலாவில் என்னோட வேல்யூ நம்ம 3ன்னு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு A2 / A1 + 3ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ என்ன, A2ஓட வேல்யூ 1 தான், A1ஓட வேல்யூ 1 தான். கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1/4. அப்போ A3ஓட வேல்யூ 1/4 நம்மளுக்கு கிடைக்கும். அதே இது நம்ம அடுத்தது n = 4 நம்ம அப்ளை பண்ணோம்னா A4 வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதே மாதிரியே அவங்க கேட்டிருக்க 5 உறுப்புங்கிற போது 5 உறுப்புங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை எல்லாமே கேட்கல அப்படின்னாலும் இதை எப்படி மாடிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒரு காமனான ஃபார்முலா கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று, இப்போ A6 கேட்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கும்போது நம்ம அதுக்கேற்றாப்ப ஜென்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் இப்படி புரிஞ்சுட்டாவே போதும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த பயிற்சி கணக்கெலாம் இதே போல் தான். இப்போ இந்த 5வது கொஸ்டினே பாருங்கள். 5வது கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா AN கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு என்னோட வேல்யூ இரட்டைப்படை நம்பராக இருந்தால் இந்த ஃபார்முலான்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, A8 மற்றும் A15ஓட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ A8 அப்படின்னா என்னோட வேல்யூ 8, இரட்டைப்படை நம்பர் தானே. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். 8² - 1, அடுத்து 8 + 3ன்னு இருக்குது. 8² வேல்யூ என்ன, 64. 64ல் 1 போணுச்சுன்னா 63/8 + 3 11. இதை சிம்பிளை பண்ண முடியுமா, சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ 63/11ங்கிறது தான் A8ஓட வேல்யூ. அதே இது A15னா என்னோட வேல்யூ 15, ஒற்றைப்படை நம்பர் தானே. அப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணோம், என்ன வரும், n². அப்போ 15² 225 / 2 × 15 13 வருமா, 30 + 1 31. அவ்வளோதான். ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் அவங்க ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்க கேட்டகரிக்கான கொஸ்டின் தான் இது. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். அடுத்து இப்போ பாருங்கள், இப்போ தான் கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்த ஃபார்முலாலாம் இனிமேல் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க முதல் உறுப்பு சொல்லிட்டாங்க, பொது வித்தியாசம் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை எழுதணும் அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம், முதல் உறுப்பு 20ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பொது வித்தியாசம் அந்த டியோட வேல்யூ கொடுத்துருந்தாவே போதும். ஒவ்வொன்றையும் நம்ம அதை 8 ஆட் பண்ணிக்க வேண்டியது தான், 28. அடுத்தது 28 + 8 36. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன உறுப்பு முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்களா, பொது வித்தியாசம் கொடுத்துருக்காங்கிறத கவனிச்சாவே போதும். ஈஸியாக கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கணும், கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா அந்த காமனாக ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா சார்? இந்த மாதிரி மாடல் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்போ பாருங்கள், உறுப்புகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ இதில் பாருங்கள்,
3 6 9 12 and so on 111 என்ற கூட்டுத்தொகை வரிசையில் உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன இதான் கேட்டிருக்காங்க. அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? n = L - A / D + 1 இதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போ கொடுத்துருக்க சீரீஸில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஏவோட வேல்யூ முதல் உறுப்பு என்னன்னு சொல்லியிருப்பாங்க, எல் வேல்யூ கடைசி உறுப்பு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை பொது வித்தியாசம் என்ன? நீங்கள் ரெண்டாவதுலேருந்து அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ டியோட வேல்யூ 3. இதை தெரிஞ்சாவே போதும், அழகாக அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 37 உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். ஸோ ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இப்போ இதில் ரெண்டாவது கவனிச்சிங்கன்னா, ஒரு கூட்டுத்தொகை வரிசையின் 7வது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் பொது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ பொது உறுப்பு அப்படின்னா டி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த 7வது உறுப்போட வேல்யூ -1 சொல்கிறதுலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ண, அதாவது உறுப்புக்கான என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன? A + n - 1 × D. ஸோ இதுதான் அந்த இத்தனாவது உறுப்பு 7வது உறுப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இப்போது 7வது உறுப்புங்கிற போது என்னோட வேல்யூ 7 அப்ளை பண்ணோம். என்னோட வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா A + இப்போ ஏலேருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா 6 6D = இதோட வேல்யூ தான் -1 சொல்லிட்டாங்கல்ல, -1. இந்த மாதிரி தான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதே போல் தான் 16வது உறுப்பு 17 சொல்லியிருக்காங்களா, அப்போ என்னோட வேல்யூ 16 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. A + 16 - 1 15 15D = 17. இந்த 2 ஈக்குவேஷன் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க டியோட வேல்யூ கேட்குறாங்கல்ல, இப்போ டியோட வேல்யூன்னு கேட்குறாங்கன்னா ஏ கேன்சல் பண்ணலாம். இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வேல்யூ மேலே போட்டுக்கலாம், சின்ன வேல்யூ கீழே போட்டுங்க, அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ A + 15D = 17 இருந்து இந்த A + 6D = -1. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் சைன் மாற்றிடலாம்ல, மைனஸு இது மைனஸ் ப்ளஸ் ஆகும். அதே போல் இங்கேயும் அதே போல் தான். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதில் இருந்து 15Dலேருந்து 6D போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 9 9D = இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சா, -1 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சா, அப்போ மொத்தத்துக்கு 18ன்ட்டு மாறிடும். இப்போ இதுலேருந்து என்ன 9 20 அப்போ டியோட வேல்யூ 2. டியோட வேல்யூ 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் அதற்கான பொது உறுப்பு. இந்த மாதிரி தான் நம்ம அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை யூஸ் பண்ணணும். எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போது அடுத்தது நம்ம பார்ப்போம். பயிற்சி கணக்கிலே பாருங்கள். பயிற்சி கணக்கிலே ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதில் 19வது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கொடுத்துருக்க இந்த ஒரு சீரீஸில் இருந்து ஃபஸ்ட்டு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அதை நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். A + n - 1 × D இதுதான். இப்போ அவங்க 19வது உறுப்புன்னு கேட்குறாங்கன்னா என்னோட வேல்யூ 19. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்ல, இவங்க கொடுத்துருக்க சீரீஸில் ஏவோட வேல்யூ -11. அடுத்தது டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். டியோட வேல்யூ நல்லா கவனிங்க. இப்போது 1ல் வந்துட்டு -4 -4 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நல்லா சிம்பிள் விஷயத்தில் கவனமாக நோட் பண்ணிக்கணும். இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ -11 ப்ளஸ் என்னோட வேல்யூ 19. அப்போ 19 - 1 18. இங்கே டியோட வேல்யூ -4. இப்போ என்ன பண்ணணும்? 18ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ -11 இங்கேயும் மைனஸ் தான் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான் வரும். 8 - 32க்கு 2 பேலன்ஸ் 3 நாமுன்னா 1 4 4 + 3 7 72. அப்போது -83 தான் இதற்கான ஆன்சர். -83 தான் அதற்கான ஆன்சர். அந்த 19வது உறுப்பு என்ன? -83. இதுதான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பேசிக்கானதான். அடுத்து பாருங்கள். அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ 5வது கொஸ்டின்லாம் அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின் பாருங்கள், நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நடு உறுப்பு என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எண் வந்து எத்தனை, மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குங்கிற நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போது இதில் ஃபஸ்ட்டு உறுப்பும் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் உறுப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம மொத்தம் எத்தனை உறுப்பும் கண்டுபிடிக்கிறதுக்கு n = L - A/D + 1 இதை அப்ளை பண்ணால் L வேல்யூ 183, A வேல்யூ 9, அப்போ -1 நோட் பண்ணிடலாம். டியோட வேல்யூ என்ன, 1லையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா, 6 இன்க்ரீஸ் ஆகுதா, இப்போ 6, அப்போ டி வேல்யூ கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சணும். சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 183ல் 9 போனுச்சுன்னா 174 / 6 + 1. இப்போ இதில் இருந்து 1 இங்கே 12, பேலன்ஸ் என்ன இருக்கும், பேலன்ஸ் 5, அப்போ 54னா 9, அப்போ 29 + 1 30, மொத்த உறுப்பு 30 இருக்குது. அப்போ இதிலேருந்து நடு உறுப்பு என்ன, நடு உறுப்புனா 15வது உறுப்பு தானே. அப்போது என்னோட வேல்யூ 15 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். என்ன, இதுதான் நடு உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த 15வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ T15 நம்ம அப்ளை பண்ணிடலாம்ல. அப்போ A + n - 1 × D. ஏவோட வேல்யூ என்ன, 9 ப்ளஸ் டி வேல்யூ தான், என் வேல்யூனா 15 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 15 - 1 14, டியோட வேல்யூ 6. அப்போது 9 + 14 × 6, 6 நாங்கள் 24க்கு 4, பேலன்ஸ் 2, இங்கே 8ங்கிற வரும். அப்போது 9 + 84 93 தான் அந்த நடு உறுப்பு. புரிஞ்சுங்களா? ஸோ கேள்வியை பொறுத்து நம்ம எத்தனை உறுப்பு கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்கள், கேவோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேவோட மதிப்பு காண்க இந்த மாதிரி கொடுத்துட்டு கேவோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் இந்த என்ற கூட்டுத்தொடர் வரிசை, இது என்ன தொடர் வரிசைங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம டி எப்படி கண்டுபிடிப்போம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ மொத்தம் இங்கே 3 டேர்ம் இருக்குன்னா இது T1, இது T2, இது T3, இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன, 18 - k, இது வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போது 3 + k, இங்கே 2 உறுப்பு வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக மைனஸ் வரும்னா ப்ராக்கெட் நோட் பண்ணணும். அதே போல் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் நம்ம எடுக்கலாம்ல. தேர்ட் டேர்ம் என்ன, 5k + 1, இது தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 18 - k தானே. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 18 - k, இது மைனஸால் மட்டும் மல்டிப்ளை பண்ணப்போ -3 - kன்னு மாறிடும். ஈக்குவல் டு 5k + 1, இதையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -18 + k அப்படின்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே k வந்து என்ன, -2kன்னு மாறுமா. அடுத்தது 18ல் 3 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 15, 15 - 2k. அதுக்கு அடுத்ததில் பாருங்கள், கேவோட வேல்யூ 6kன்னு மாறும், -18, இங்கே 1, அப்போது 17ங்கிறது மாறும். இப்போ இந்த -2k ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடலாம், -17 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ எல்லாமே சிம்பிள் மாறிடுமா. அப்போ 15ல் இருந்து 17 ப்ளஸில் மாறிடும். 5 + 17, 5 + 17 32 ஈக்குவல் டு இந்த சைடு 6k, இது +2kனா 8kன்னு மாறிடும். 8k இல்லை வந்து பாருங்கள், 1 8 4 32. அப்போ கேவோட வேல்யூ 4 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுக்கலாம்? ஸோ அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் அந்த உறுப்போட எண்ணிக்கை இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதவே உங்களுக்கு இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கான்செப்டில் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், அந்த 10வது கொஸ்டினே பாருங்கள். ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அப்போ மொத்தம் 30 வரிசைன்னு சொன்னாங்கன்னா இதான் என்னோட வேல்யூ. முதல் வரிசைன்னு மென்ஷன் பண்ணால் இதுதான் ஏவோட வேல்யூ. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக வரணும். அப்போ டியோட வேல்யூ 2. முதல் இருக்கை 20னா அடுத்தது +2 மாதிரி 22ன்னு வரும். அதுக்கு அடுத்து +2னா 24ன்னு வரும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதே போல் மொத்தம் 30 உறுப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கையில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த T30ல் எத்தனை வேல்யூ இருக்கும், எவ்வளோ சேர் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினை புரிஞ்சு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் இதை நோட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், A +
n-1 இன்ட்டு டி. ஏவோட வேல்யூயும் தெரியும் 20 ப்ளஸ் என்னோட வேல்யூ மொத்தம் 30 வரைக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ 30 - 1 29. டி வேல்யூ ஒவ்வொன்று 2 2 இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ 2. இப்போ 20 ப்ளஸ் 29 இன்ட்டு 2 58. அப்போது 20 + 58 78 தான் அந்த 30வது இருக்கையில் 30வது வரிசையில் இருக்கக்கூடிய சீட்டுகளோட எண்ணிக்கை. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கூடியது. இப்போ அடுத்தது பாருங்கள், ரேஷியோ கான்செப்டில் கேள்வி கேட்டிருக்காங்க. இதை ஒன்று நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்தது மற்றது பார்க்கலாம். கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஒரே சீரீஸாகவே நான் சொல்லிடுறேன், நல்லா பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளோட விகிதம் 7:9. 7:9. 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்க அந்த விகிதத்தில் விகிதமே ஃபஸ்ட்டு எதில் கொடுத்துருக்காங்க, 6வது உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணணும், விகித கான்செப்ட் கொடுத்துருக்கனால 6வது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன நோட் பண்ணுவோம், a ப்ளஸ் நம்மளுக்கு இருக்கிறது என்னோட வேல்யூ 6, இது மட்டும்தான். அப்போ n-1 அப்ளை பண்ணும்போது 5 மாறும். டிவைடட் பை வீதம் கொடுத்துருக்கனால அடுத்து 8வது உறுப்பில் a ப்ளஸ் 7d. இதோட ரேஷியோ தான் 7/9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஏவோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சால் தான் அந்த 9வது உறுப்பும் 13வது உறுப்போட வீதங்கிற கான்செப்டில் நம்ம அப்ளை பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள். 9 இந்த இதுக்கு மல்டிபிள் ஆகும், இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு மல்டிபிளாக 7ஓட மல்டிபிளாக வரும். ஓகேவா? அப்போ என்ன வரும், 9 நான் டேரெக்டாக இங்கே 9 இந்த வேல்யூ அப்படியே a + 7dன்னு மாறும். அப்போ அப்ளை பண்ணுங்கள். 9 மல்டிபிள் பண்ணால் 9a + 45d ஈக்குவல் டு அடுத்தது 7a + 49d. இப்போ ஏவோட வித்தியாசம் என்னன்னு பாருங்கள், 2ன்னு வருமா? ஏவோட வித்தியாசம் 2. பெரிய வேல்யூ எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது டி இந்த சைடு தான் பெரிய வேல்யூ. வித்தியாசம் என்ன, டேரெக்டாக வித்தியாசமே நம்ம பார்த்துலாமா, 4dன்னு இருக்கும். இப்போ இதில் இருந்து ஏவோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்னங்கிறத அழகாக கண்டுபிடிச்சலாம். ஏவோட வேல்யூ இதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, அதான் ஏவோட வேல்யூ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 4. அடுத்து டியோட வேல்யூ என்ன, டியோட வேல்யூ 2. அப்படியே இங்கே டியோட வேல்யூ 2ன்னு இது தெரிஞ்சிருச்சுல. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த உறுப்போட வீதம் தானே கேட்குறாங்க. 9வது உறுப்புக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி நோட் பண்ணுவோம், a + 8d இதுதான் 9வது உறுப்பு, டிவைடட் பை a + 13 13வது உறுப்புக்கு 13 - 1 12ன்னு இருக்கும். அப்போ 12d இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறது. இப்போ ஏ வேல்யூ டி வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ 4 + 8 இன்ட்டு டியோட வேல்யூ 2 டிவைடட் பை ஏ வேல்யூ 4 + 12 இன்ட்டு 2. ஓகேங்களா? அப்போ 4 + 16 டிவைடட் பை 4 + 24. இப்போ 4 + 16 20 டிவைடட் பை இங்கே 28. இப்போ 20/28 சிம்பிளை பண்ண முடியுமா, 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா, 4ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 4×5 20, அதே போல் 4×7 28. அப்போ 5/7 ரேஷியோ என்ன, 5:7 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரேஷியோ கான்செப்ட்லையும் கேட்டாலும் நம்ம இப்படி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கும். பெருக்குத்தொடர் வரிசையில் பார்க்கலாம். எல்லா மாடலுமே மோஸ்ட்லி நான் சால்வ் பண்ணி தான் அடுத்தடுத்தது நான் போகிறேன். ஸோ டைம் எடுத்தாலும் நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இதுலேயே கூடுதல் அப்படிங்கிற நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல. ஸோ கூடுதலில் 2 டைப் இருக்குது. ஒன்று கடைசி உறுப்பு கொடுத்து கூடுதல், இன்னொன்று கடைசி உறுப்பு கொடுக்காம கூடுதல் அப்படிங்கிறது. ஸோ அதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ கடைசி உறுப்பு கொடுக்காம கூடுதல் கேட்டால் இந்த ஃபார்முலா, கடைசி உறுப்பு கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படிங்கிறத ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இப்போ இதில் அடுத்தடுத்தது பாருங்கள், கேள்வியை பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு இந்த டெசிமல் கான்செப்டில் கொடுத்துருந்து இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் டெசிமல் கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணுறது நம்மளை கவனமாக நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துட்டு
ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க, இதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது நம்ம டைரெக்டாக எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 0.40 நம்மளுக்கு தெரியும். அதே போல் எல்லோட வேல்யூ 1 நம்மளுக்கு தெரியும். பட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணதுக்கு தேவையான என் வேல்யூ தெரியாது. அதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம என் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் 1 இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 21ன்ட்டு என் வேல்யூ கிடச்சிருமா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 14.7ன்னு இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக டெசிமலில் வரும். இதெல்லாம் டெசிமல்லே தானே இருக்கும். அப்போ சிம்ப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு டெசிமலில் வரும். 14.7 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ இந்த கேள்வியை பாருங்கள். இந்த சீரீஸ் கொடுத்து மொதல் சீரீஸில் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 1 கொடுத்தாதான் கடைசி உறுப்பு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அதே இது இந்த கேள்வியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு அன்சோவான் மட்டும் இதோட சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ இதில் என்ன கொடுக்கலன்னு அர்த்தம், கடைசி உறுப்புலாம் கொடுக்கலன்னு அர்த்தம். எத்தனை உறுப்புகளை கூட்டினால் இந்த வேல்யூ வரும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோட வேல்யூ 190ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு தெரியும். டியோட வேல்யூ இதில் எத்தனை ஆட் ஆகுது, 4 4 இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போது 4 தான் ப்ளஸ் 4ங்கிறதா டியோட வேல்யூ. அப்போது உறுப்புகளோட கூடுதல் என்ன அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் கடைசி உறுப்பு கொடுக்காமல் கொடுத்துருப்பாங்களா, இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதில் நீங்கள் சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் சால்வ் பண்ணும்போது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதாவது n டிவைடட் பை 2 இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியோ அல்லது இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக n வேல்யூ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போட வேணாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போடாமல் n வேல்யூ ஆப்ஷன்லேருந்து எடுத்தால் எதுக்கு நம்ம n வேல்யூ அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 190 கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் யோசித்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் காரணிப்படுத்தல் கான்செப்டில் வந்தீங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டுபிடிக்கலாம், ஆனால் டைம் எடுக்கும். இந்த மெத்தடே உங்களுக்கு இப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால், அதாவது இப்போ 2ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணுவீங்க 180ன்னு இருக்கும். எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 380 வரும். அந்த நம்பரை ஆட் பண்ணால் -1 வரும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அது தேவையே இல்லை. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி கொஸ்டினில் கரெக்டாக n வேல்யூ என்ன, என் வேல்யூ என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு n வேல்யூ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுத்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரிஸ்கே இல்லாமல் அடுத்தடுத்து சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு இப்படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே மெத்தட் மாதிரியே வரும். அவங்களா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துட்டு அடுத்து அவங்க ஏதாவது ஒரு உறுப்பு வேல்யூ கேட்பாங்க. அப்போது இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே கூடுதலுக்கான ஃபார்முலா கொடுக்குறாங்க. அடுத்து அவங்க 17வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. டைரெக்டாக 17 உறுப்புகளோட கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேயே n வேல்யூ நீங்கள் 17 அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆனால் அவங்க 17வது உறுப்பு அப்படின்னு கேட்டதுனால இந்த ஃபார்முலா, இந்த கூடுதலுக்கான ஃபார்முலாவில் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது 17 உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி 17 உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து எஸ் வேல்யூ இதுக்கு முன்னாடி இப்போ இங்கே எஸ் வேல்யூ 17 அப்ளை பண்ணியிருந்தோம். இங்கே அதாவது n வேல்யூ, இங்கே n வேல்யூ நம்ம 16 அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 16 உறுப்புகளோட கூடுதல் கிடைக்கும். இப்போ எக்ஸாக்டாக 17வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 17 உறுப்புகளோட கூடுதலையும் 16 உறுப்புகளோட கூடுதலையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அந்த 17வது உறுப்பு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கான்செப்டில். இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயலெண்களும் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் 300ங்கிற நம்பரை எடுத்துக்கணும். 300ங்கிற நம்பரை எடுத்து இந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுதா, முழுசாக டிவைட் ஆகுதா அல்லது மீதி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். மீதி என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 7 4 28 பேலன்ஸ் 2. அப்போ 20ன்னு வருதா, 20 அப்படின்னு இருந்துச்சுன்னா
உங்களுக்கு 2 அவ்வளோதான். ஈரேலா 14. பேலன்ஸ் என்ன வருது? 6 வருது. நீங்கள் இந்த மீதி 6 மைனஸ் பண்ண முடியாது. 300லேருந்து மைனஸ் பண்ணால் அது 200, 294, 200 குறைஞ்சிருதா? அவங்க கேட்டதுக்கு 300லேருந்து 600க்குள்ளே தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மீதியோட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு முழுசாக 7 டிவைட் ஆகும்? 1. அப்போ அதை 1ஆல் நீங்கள் 300 ஆட் பண்ணுங்கள். 301 தான் மொதல் நம்பர். 300லேருந்து 600க்குள்ளே 7ஆல் வகுப்படக்கூடிய மொதல் நம்பர் என்னென்னா 301 தான். இதே போல் தான் 600 எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணணும். 600 எடுத்து டிவைட் பண்ணும்போது மீதி என்ன கிடைக்குதோ அதை அந்த மீதியை மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா மீதியை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அது 600க்கு மேலே போயிடும். அப்போது அந்த மீதியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு என்னன்னா 595 தான் முழுசாக டிவைட் ஆகக்கூடியது. அதனால் 595ன்னு போட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன சீரீஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா 301ங்கிறதா மொதல் நம்பராகவும், அதுக்கடுத்து ஒவ்வொன்றா 7 நம்ம ஆட் பண்ணாவே அந்த சீரீஸ் இருக்கும். லாஸ்ட்டில் 595. அப்போ இதில் மொதல் உறுப்பு இருக்குது, கடைசி உறுப்பு இருக்குது. அப்போ உறுப்போட எண்ணிக்கைன்னு கேட்டாங்க. கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 வேலை. ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன தேவை? என் வேல்யூ தேவையில்ல. ஸோ என் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணியிருப்பாங்க. என் வேல்யூ 43ன்னு கிடச்சிருக்கும். அதை தான் இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கூடுதல் கான்செப்டில் கேட்குறாங்கன்னா 2 ஒர்க் இருக்குது, பெரிய ஒர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபார்முலாக்கு ஏற்ற தேவையான என் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 ப்ராசஸ் இருக்குது. நல்லா தெளிவாக அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ இதே போல் தான் உங்களுக்கு பயிற்சி கணக்குலையும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்கல்ல. மொதல் கொஸ்டின் இல்லை, ஒரு 3 கொஸ்டின் மொதல் கொஸ்டின் மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3, 7, 11, 40 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க 40 உறுப்புகள் வரை, இதுதான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமானது. 40 உறுப்புகள் வரைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 3, 7, 11 சொல்லிட்டு இந்த 40ன்னு கொடுத்து கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கல. 40 உறுப்பு இந்த சீரீஸ் மாதிரி வர்ற மாதிரி மொத்தம் 40 உறுப்பு. இது 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, இந்த மாதிரி 40 உறுப்பு இருக்கும். 40 உறுப்போட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இங்கே இதில் கடைசி உறுப்பு கொடுக்கல. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணலாம்? Sn = n/2 × 2a + n - 1 × d. இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். இதில் n வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்க 40 உறுப்புகள் வரை. அப்போ நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். 40/2. இப்போ 2 × a வேல்யூ 3 ப்ளஸ் இங்கே 40னா 39ன்னு வரும். இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகுதா? 4. இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் 20. இங்கே 6 ப்ளஸ் 39 × 4, இங்கே 36க்கு 6 பேலன்ஸ் 3, 12 3 15. இப்போ 162ன்னு இருக்குமா? 162 20. 0 நோட் பண்ணிடுங்க. 162 4, 12க்கு 2 பேலன்ஸ் 1 3. 3240 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த உறுப்புகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அவங்க ஒரு உறுப்பு கொடுத்து அதில் இத்தனை உறுப்பு கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதை எப்படி சால்வ் பண்ணாங்கிறத பாருங்கள். சரி, ஒரு கூடுதல் விஷயம் என்னாவது உறுப்புன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் இருந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு மொதல் உறுப்பு தெரியணும், அடுத்து 2வது உறுப்பு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் அதிலேருந்து டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். மொதல் உறுப்பு என் வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணால் மொதல் உறுப்பு தானே, அதுதானே ஏ. ஸோ இந்த மாதிரி இப்போ என் வேல்யூ 1ன்ட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவில். அப்போது 4 × 1 4, 4 - 3 1 தான் வரும். அவ்வளோதான். இப்போ n = 2ன்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 × 2 8, 8 - 3 இங்கே 5ன்னு வரும். அப்போ மொதல் உறுப்பு 1, 2வது உறுப்பு 5. இதில் இருந்தே டி வேல்யூ என்ன? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ டியோட வேல்யூ 4. தெரிஞ்சிருச்சா? இப்போ 20 உறுப்புகளோட கூடுதல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 28 உறுப்புனா கடைசி உறுப்புலாம் கொடுக்கல. அப்போ Sn = n/2 × 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். பாருங்கள், இங்கே 28 உறுப்பா? இப்போ 28/2. இங்கே 2 × ஏவோட வேல்யூ 1 தானே, அப்போ இங்கே 2ன்னே வரும். ப்ளஸ் இங்கே 28னா 28 - 1 27. இங்கே டியோட வேல்யூ 4.
இங்கே சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர். இங்கே 14, இங்கே 2 ப்ளஸ் 27 × 4 28க்கு 8 பேலன்ஸ் 1, 28 பேலன்ஸு 2, இங்கே 8 2 10. அப்போ இங்கே 110ன்னு இருக்குமா, 110 இன்ட்டு இந்த வெளியில் இருக்க 14. ஓகே, இதை தான் நம்ம மல்டிபிள் பண்ணோம். இப்போ 11ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ என்ன வரும் அப்படின்னா 4 5 1, அப்போது ஒரு 0, 1540ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அடுத்து பெருக்குத்தொடர் வரிசை பார்க்கலாம். பெருக்குத்தொடர் வரிசையிலே ஃபார்முலா என்னென்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருதுங்கிறத கவனிங்க. இப்போ அதில் இந்த பொது விகிதம் கண்டுபிடிக்கிற அந்த முன்னாடி கூட்டுத்தொடர் வரிசையில் டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம்ல. அதே இது பெருக்குத்தொடர் வரிசையில் இந்த பொது விகிதம் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாந்தா என்ன பண்ணணும், T2 டிவைடட் பை T1 அப்படியே டிவைட் பண்ணணும். இதுதான் அதற்கான கான்செப்ட்டு. ஸோ அது ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தடுத்து எது எது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்றாப்படி கொஸ்டின்கிற பாருங்கள். இப்போது இதில் இந்த 8வது உறுப்பு காண்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்து கேட்குறாங்க. 9 3 1 இந்த மாதிரி தொடர் வரிசையில் பெருக்கு தொடர் வரிசை என்ன வார்த்தைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அல்லது கொடுக்காமல் இருந்தால் கூட நம்ம இதிலேருந்து நம்ம செக் பண்ணிக்கணும். 9லேருந்து எப்படி 3 வரும், 3ஆல் டிவைட் பண்ணால். அடுத்து 3லேருந்து எப்படி 1 வரும், இங்கேயும் 3ஆல் டிவைட். அப்போது 3ஆல் டிவைட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம், அல்லது 1/3ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 அடுத்து 1/3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாலும் 1 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தது எதால் மல்டிபிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து இத்தனை உறுப்பு காண்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா என்ன, Tn ஈக்குவல் டு A × R பவர் n - 1 இதுதான் அதுக்கான ஃபார்முலா. கொடுத்துருக்க சீரீஸில் இருந்து ஏ வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 9, ஆரோட வேல்யூ நம்ம 1/3ன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ அவங்க 8வது உறுப்பு. ஸோ அப்போ 8 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் 9 இன்ட்டு ஆர் வேல்யூ 1/3, இங்கே 8 - 1, அப்போ 9 இன்ட்டு 1/3, இங்கே ஹோல் பவர் 7 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 7 வந்து அதாவது 9ன்னு போட்டுங்க. இங்கே 1/7 7 தான், 3/7. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே 1/7 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது 3 வந்து என்ன பண்ணணும், 7 டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும். 7 டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இத்தனை நோட் பண்ணியிருக்கேன், 7 டைம் நோட் பண்ணிட்டேன்னா இதில் இந்த 9 இந்த 2 3 கேன்சல் ஆயிருமா. அப்போ மீதி என்ன இருக்குது, 2, இங்கே மொத்தம் 5 இருக்குது. அப்போ 3 9, இதுவும் 3 9, 9 9 89, 81 × 3 243. அப்போ 1/243 தான் அதற்கான ஆன்சர். அப்போ இந்த உறுப்புகள் கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம ஃபார்முலா கரெக்டாக நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இல்லை பயிற்சி கணக்கு இதே கான்செப்ட் தான். அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெருக்கத்தோட வரிசையாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம காமனாக மல்டிபிள் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே போதும். அதே இது இந்த கொஸ்டின் பாருங்கள், 7வது உறுப்பு அப்படிங்கிறம்போது நம்ம பார்க்குற மாதிரி தானே. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, முதல் உறுப்பு என்னன்னு தெரியுது. அடுத்தது நம்ம டி வேல்யூ என்னங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம், செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம். இப்போது இதில் 243 729 ரொம்ப பெரிய நம்பராக நினச்சோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த 2 உறுப்பு கூட 81 டிவைட் பை 243 இதில் கூட நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 81 3 81 240, அப்போ 1/3ன்னு இருக்கா. ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம ஏ வேல்யூ என்ன, டி வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டி வேல்யூ இல்லை ஆர் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். என் வேல்யூ அவங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஏவோட வேல்யூ 729. எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபார்முலா எழுதுங்க. ஏ வேல்யூ 729, ஆர் வேல்யூ 1/3, இங்கே 7வது உறுப்பு கேட்குறாங்களா. அப்போ 7 - 1 என்ன வரும், 6ன்னு வரும். ஓகேவா, ரைட். இப்போ இதில் 729 எதோட ஸ்கொயர் வேல்யூ, நீங்கள் எதோட ஸ்கொயர் வேல்யூ 9ஓட க்யூப் வேல்யூன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அல்லது
27ஓட ஸ்கொயர் வேல்யூ இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 9ஓட க்யூப் வேல்யூ 729. இங்கே என்ன பண்ணுறோம், 3 வந்து 6 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, 9 வந்து நீங்கள் 3 டைம் நோட் பண்ணுங்கள், 3 6 டைம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். எது எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், எல்லாமே கேன்சல் ஆயிரும். இந்த 3 இது ஒரு கேன்சல் ஆயிரும், இந்த 3 இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன, 1 தான் அதற்கான ஆன்சர். ஏன்னா போப்போ குறைஞ்சிட்டே வருதில்ல, அப்போ கண்டிப்பாக 1ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடி கேங்கிற கான்செப்டில் நம்ம கூட்டுத்தொடர் வரிசை பார்த்துருப்போம். இதே கேங்கிறதுக்கு பதிலாக எக்ஸுங்கிற கான்செப்டில் பெருக்குத்தொடர் வரிசையில் கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ 6க்கு நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் பார்ப்போம்ல. இதே போல் 3 டேர்ம் இருக்குல்ல, அப்போ தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம், இதையும் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். செகண்ட் டேர்ம் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 12 டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு இங்கே தேர்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 12. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 12 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 12ங்கிற வருமா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 12 இந்த மாதிரி வரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 15, அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு இருக்குது. இதான் இப்போ நெக்ஸ்ட்டு. இப்போ இதை இன்னும் வேறு எந்த விதத்தில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இதில் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அது நல்லா ஒரே ஒரு விஷயம் கவனிங்க. முதல் உறுப்பு எக்ஸ் ப்ளஸ் 6, ரெண்டாவது உறுப்பு எக்ஸ் ப்ளஸ் 12, மூணாவது உறுப்பு எக்ஸ் ப்ளஸ் 15. இதில் அவங்க எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் ஆப்ஷனில் இருந்தே எக்ஸோட வேல்யூ எடுத்து இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஒரு பெருக்குத்தொடர் கண்டிப்பாக ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும்தான் கரெக்டாக பெருக்குத்தொடர் வரிசைன்னு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் வேல்யூ 1 2 3 இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீரிஸ் பாருங்கள். இப்போ 6 12 24 இந்த மாதிரி இருந்தால் தானே காமனாக இது 2ஆல் மல்டிபிள் ஆகுது. அப்போ இதுதான் ஒரு பெருக்குத்தொடர் வரிசை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அந்த லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ எது இருந்தால் கரெக்டாக ஒரு பெருக்குத்தொடர் வரிசை சீரிஸ் கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். புரிஞ்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 7வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெருக்குத்தொடர் வரிசையும் 8வது உறுப்பு 768ன்னு கொடுத்துட்டாங்க. 768ன்னு கொடுத்துட்டாங்க. பொது விகிதம் 2ன்னு கொடுக்குறாங்க. அதில் 10வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த வித ஃபார்முலா அப்ளை பண்ண வேணாம். பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உறுப்பு, அதுக்கு அடுத்தது பொது விகிதம் என்னான்னு தெரிஞ்சாவே போதும் தானே. இப்போ இது 8வது உறுப்பு. இதை நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9, இது 8வது உறுப்பு, 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 9வது உறுப்பு கிடைக்கும். அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10வது உறுப்பு கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ இங்கே 768 இன்ட்டு 2ன்னு பார்க்கும்போது 16க்கு 6 பேலன்ஸ் 1, 12 1 13க்கு 3 பேலன்ஸ் 1, 14 1 15. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6 1 7, அடுத்து 0 ஒரு 2 2 3 3072 தான் அந்த 10வது உறுப்பு. இந்த மாதிரி இல்லை அப்படியே ஸ்மார்ட்டாக மல்டிபிள் பண்ணிடணும். இதுக்கும் நீங்கள் பெருக்குத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் கான்செப்டில் நம்ம 3 ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இப்போ மொதல் ஃபார்முலா உங்களுக்கு கடைசி உறுப்புலாம் கொடுக்காம, அதாவது ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். a இன்ட்டு r⁻n -1 டிவைடட் பை r - 1. இது அதற்கான ஃபார்முலா. இப்போ இதில் பாருங்கள், முதல் 8 உறுப்புகளோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல் நீங்கள் ஆர் வேல்யூ தான் நீங்கள் செக் பண்ணணும். ஆர் வேல்யூ பாருங்கள். இப்போ 1, அடுத்து -3, அடுத்து 9, -27ன்னு இருக்குது. இப்போ ப்ளஸ் மைனஸ் மாறி வந்திருக்கா? இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிங்க. இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3/1 அப்படின்னா -3 தானே. ஆரோட வேல்யூ -3. செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போது -3 தான் அதோட ஆரோட வேல்யூ. இப்போ இதிலேருந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எஸ்என் ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு a இன்ட்டு r⁻n -1 டிவைட் பை r - 1. அப்போ 1 இன்ட்டு ஏவோட வேல்யூ மொதல் 1ன்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ -3 ⁻8 -1 டிவைட் பை
-3/-1 அப்போது இதில் நீங்கள் முக்கியமாக இந்த மாதிரி வேல்யூஸை கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டில் நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். -3/8 வேல்யூ 6561 -1 டிவைடட் பை -4. அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1640ங்கிறதா அதோட கூடுதல். இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இதவே நீங்கள் கவனிங்க. 1 + 4 + 16 அண்ட் so on என்ற தொடரின் உறுப்புகளை எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா என்ற தொடரையும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி நம்ம பார்க்கும்போது இது கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரான்னு தெரியாது. அப்போ நம்ம இந்த சீரீஸில் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 1லேருந்து அடுத்த உறுப்பு எப்படி 4ன்னு கிடைக்குது, அடுத்து 4லேருந்து எப்படி 16ன்னு போணுச்சு. அப்போ 1 × 4 4, 4 × 4 16. அப்போ காமனாக இது 4ஆல் மல்டிபிள் ஆகுது. அப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. ஓகேவா, ஜிபி சீரீஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அப்போ கூடுதல் எஸ்என்னோட வேல்யூ கொடுக்குறாங்கல்ல, ரைட். நம்ம ஆரோட வேல்யூ 4 நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது ஆறுங்கிறது கிரேட்டர் தன் 1 தானே இருக்குது. அப்போ ஃபார்முலா இதே ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு எண் எத்தனை உறுப்பை கூட்டினாலும் அந்த எண் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம 4n இருக்கும்ல, இப்போது இங்கே 4 இங்கே என்னன்னு இருக்குது. இப்போது இதில் இந்த பேஸுக்கு ஏற்றாப்படி இப்போ முதல்ல நீங்கள் 4ன்னு இருக்குல்ல, அதே பேஸுக்கு ஏற்றாப்படி இதையும் நீங்கள் 4ஆல் மாற்றிடணும். அப்போ தான் பேஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதோட பவர் வேல்யூ 4ஓட எத்தனாவது பவர் 4096 வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 6ஓட பவர் வேல்யூ தான். ஓகேவா, ஸோ 4 பவர் 6ங்கிறது தான். இதில் இருந்து பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவரும் ஈக்குவல். பேஸ் 4ன்னு ஈக்குவல்னா பவர். அப்போது என் வேல்யூ என்னென்னு அப்ளை பண்ணலாம், என்னென்னு கண்டுபிடிக்கலாம், 6ன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபினிட்டி கான்செப்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இன்ஃபினிட்டி கான்செப்டில் நம்ம வார்த்தையில் அப்படி கொடுப்பான்னு பார்க்குறோம். ஒன்று இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க, அல்லது முடிவுறா அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்க, அல்லது முடிவிலி இந்த மாதிரிலாம் கொடுப்பான்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போது உங்களுக்கு இந்த முடிவிலி கான்செப்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, a/1 - r. இதுதான் எப்பயும் போல் ஆர் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஆர் வேல்யூ பாருங்கள், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ 1/3. 1/3ங்கிறது 1ஐ விட சின்ன வேல்யூ தானே, அதனால் 1 - r. இது 1ஐ விட பெரிய வேல்யூயாக இருந்தால் r - 1 இப்படி தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி 1ஐ விட சின்னதாக தான் இருக்கும். அப்போது ஏவோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்க அந்த 3 டிவைடட் பை 1 - 1/3. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ காமனாக 3ன்னு வந்துடும். 3 - 1 2ன்னு இருக்கும். 2/3. இப்போ என்ன ஆகும், இந்த 3 மேலே மல்டிபிள் ஆகும். எதோட மல்டிபிள் ஆகும், 3ஓட மல்டிபிள் ஆகும். அப்போ 3 × 3 9. இப்போ 9/2 தான் அதற்கான ஆன்சர். ஸோ என்ன மாதிரி கண்டிஷனுக்கு என்ன ஃபார்முலா இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்தது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ இது உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் நீங்கள் கவனிங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. ஒரே நம்பர் கொடுத்து அப்படியே அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு நம்பர் இருக்கும், அடுத்து டபுளாக இருக்கும், அடுத்து ட்ரிபிள் ஆகும், அதுக்கு அடுத்தது ட்ரிபிளுக்கு அப்புறம் 4 மாறும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து எண் உறுப்பினை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபார்மட்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சிம்ப்ளை பண்ண வேணாம். என்ன தான் இருந்தாலும் கடைசியில் இந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் வந்து நிற்கும். என்ன அப்படின்னா நீங்கள் இந்த 5 அப்படிங்கிறத ஏன்னு வச்சுக்கோங்க. முதல் உறுப்பு a/9. நல்லா கவனிங்க, a/9 10 × 10⁻n-1 டிவைடட் பை 9. ஏன்னா 10 - 1 கண்டிப்பாக அது கழிக்கிற மாதிரி தான் இருக்கும். 9ன்னு வச்சுக்கோங்க, -n. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலானே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அப்படியே கொஸ்டின் இப்போ நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ஜென்ரல் ஃபார்முலா a/9 ×
இன்ட்டு 10⁻n-1 டிவைட் பை 9 மைனஸ் n வச்சுக்கோங்க. இவங்க என்ன சீரீஸில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஏவோட வேல்யூ. 5 தானே அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஏவோட வேல்யூ 5. நீங்கள் இதை மட்டும்தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. 5ன்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட் வேல்யூ 5/9 இருக்குல்ல, இதை உள்ளே மல்டிபிள் பண்ணிடுவாங்க. அப்போது இங்கே 5ஓட இங்கே 10 தான் மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்? 50ன்னு மாறும். டிவைடட் பை இந்த 9 மாறுச்சுன்னா இங்கே 81ன்னு மாறும். மற்றபடி இங்கே 10⁻n-1 அப்படியே தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது செகண்ட் டைமுக்கும் இந்த 5/9 அப்படியே காமனாக இங்கே மல்டிபிள் பண்ணுமா? அப்போ என்ன ஆகும்? 5n டிவைடட் பை 9. இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்கும். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு இதே போல் தானே இருக்குது. இதே போல் தான் உங்களுக்கு பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா 6 + 66 + 666 + அன்சோவான் இந்த மாதிரி எண் உறுப்புகளோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ 6ன்னு மட்டும் அப்ளை பண்ணாவே போதும். இது ரொம்ப ரேரானது தான். ஆனால் ஈஸியாக அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டை மட்டும் வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதுக்கான பயிற்சி இதுகளில் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இப்போ இது நம்ம இப்போ பார்த்தா அதே மாடலில் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ரவுண்ட் பண்ணியிருக்க தான் பண்ணல, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த இப்போ பாருங்கள், இந்த 3 கான்செப்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த மற்ற இடையே தானே நான் 6ன்னு சொல்லிட்டேன், 3 கான்செப்டில். ஓகேவா? ஸோ இதுவும் இங்கே அழகாக இப்போ நான் சொன்ன மெத்தடு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிறப்பு தொடர் வரிசை. சிறப்பு தொடர் வரிசையில் கவனிங்க. ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்களா? இயலெண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபார்முலா வச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல், இது n². ஒற்றைப்படை இயலெண்களோட கூடுதல் உங்களுக்கு n² அப்படிங்கிறது தான். ஜஸ்ட்டு 1 + 3 + 5 அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு இந்த ஃபார்முலா n+1 × 2n + 1 டிவைடட் பை 6 அப்படிங்கிறது. அடுத்து இயலெண்கள் கணங்களின் கூடுதல் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா n × n+1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான். ஸோ இதைத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. பாருங்கள், இப்போ 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள எண்களை கூடுதல் மதிப்பு காணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எல்லாமே ப்ளஸ்ன்னு வருதா? அப்போ கூடுதல் காண்களுக்கானது தானே. அப்போது n × n+1 டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அதே இது இந்த பாதியிலேருந்து கேட்டாங்கன்னா பாரு, 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இது எல்லா மாடலுக்குமே வரும். அதாவது வர்க்கங்களின் கூடுதலுக்கும் வரும், கணங்களின் கூடுதலுக்கும் இந்த இது பாதியிலேருந்து கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் ஒரே ஒரு அதாவது உங்களுக்கு ஒர்க் அதிகம், ஆனால் ஒரே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா நம்ம பார்க்குற எல்லா ஃபார்முலாவுமே எந்த சீரீஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ. இப்போ வர்க்கங்களையும் கூடுதுன்னா 1² + 2² இந்த மாதிரி, கணங்களையும் கூடுதுன்னா 1³ + 2³ இப்படி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இப்போ பாதியிலேருந்து வருதுன்னா மொதல் விஷயம் முழுசாக கண்டுபிடிக்கணும். இப்போ 1, 2 அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 75. அப்போ அன்சோவான் 75க்கு அந்த 1லேருந்து தானே இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும் எது தேவையில்லையோ. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க 15 வரைக்கும் தேவையில்லை. அப்போ 1 + 2 + அன்சோவான் 15 கூடுதல் வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கேயும் நம்ம இதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஆனால் n வேல்யூ என்னவா மாறும்? இதுக்கு n வேல்யூ 75, ஆனால் ரெண்டாவதுக்கு n வேல்யூ 15. இப்படி தான் நீங்கள் அந்த n வேல்யூ மாற்றம் அடையும். இதை தான் நீங்கள் காமனாக சால்வ் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நான் சொன்ன மெத்தடில் தான் மைனஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதே இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அதுக்கடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒற்றை எண்களோட கூடுதல்னு கேட்குறாங்கல்ல. அப்போ ஒற்றை எண் நீங்கள் இதில் சிறப்பு தொடர் வரிசையில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளங்கிறது உங்களோட ப்ராக்டிஸுங்கிறது தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் பாருங்கள், மொத்தம் 40 உறுப்புகள் வரைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 1 + 3 + 5. இப்போ இது என்ன சீரீஸு? ஒற்றைப்படை இயலெண்களோட கூடுதல். அப்போ n வேல்யூ அவங்க 40ன்னு சொல்லிட்டாங்க.
என்ன ஃபார்முலா n ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அப்போ 40 நம்ம ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் புரிஞ்சா. அடுத்ததில் இது கவனிங்க 2 4 6ன்ட்டு ஏதோ வாய்ப்பாடு கான்செப்டில் கூட கொடுப்பாங்க. அப்போ அதில் இப்போ நீங்கள் எந்த வாய்ப்பாடு எடுத்துட்டாலுமே அப்போ 6 12 அடுத்து 18 இந்த மாதிரி கொடுத்தாலுமே கூட இதை 6 காமனாக எடுங்க 1 + 2 + அதாவது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 1 + 2 + 3 இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்துடும். அப்போ இது இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தானே. ஆனால் எது காமனாக எடுத்திருக்கோம், எந்த நம்பர் அந்த வாய்ப்பு இது வருதோ அதை நம்ம காமனாக எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு நம்ம எப்பயும் போல் n × n + 1 இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணிடுறோம். அடுத்து காமனாக எது எடுத்தோமோ அந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். இது அதற்கான ஆன்சர். இப்போ அதே இது இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. அடுத்தல பார்த்தா இங்கே 1 + 3 + 5 + அன்சோவான் + 55 இப்படி இருக்குது. நீங்கள் இதுக்கும் அதாவது இந்த இதுக்கும் வித்தியாசம் நல்லா கவனிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 உறுப்புகள் வரேன்னு சொன்னால் டேரெக்டாக நம்ம n² அப்ளை பண்ணிடலாம். ஆனால் இங்கே 1 3 5 அப்படின்னு கொடுத்து 55ன்னு கொடுக்குறாங்க. இதில் மொத்தம் எத்தனை 55ங்கிறது எத்தனாவது உறுப்பு நம்மளுக்கு தெரியாது. அப்போது இது அந்த ஃபஸ்ட்டு உறுப்போட எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். n = L - A / D + 1 இதை நம்ம தெரிஞ்சுட்டு n வேல்யூ எத்தனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டு கண்டுபிடிச்சோமா. அதுக்கப்புறம் தான் இந்த 28 ஸ்கொயர் பண்ணாவே போதும். 28 அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணாவே போதும், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இதவே இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் இதுதான் அதற்கான இந்த கடைசி உறுப்பு கொடுத்து உங்களுக்கு ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் இப்படி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ n வேல்யூ இதவே நீங்கள் எடுத்துக்கோங்க. n வேல்யூ அப்போ 55ன்னு இருக்கா, சாரி நீங்கள் 55 + 1 என்ன வரும் 56ன்னு வரும். 56/2 1 2 2 4 பேலன்ஸ் 1 16னா 8. அப்போ 28 ஸ்கொயர்னு வருதா. அப்போ 28 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 784 நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். இதுதான். அப்போ இதுக்கு 2 விதத்தில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஒரு புது ஃபார்முலாவாக இப்படியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசி உறுப்பும் ஒரு ஒற்றைப்படை எண்ணு தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து n + 1 / 2ன்னு போட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சிம்பிளி ஆயிடும். அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணாவே போதும். இதுதான் இங்கே பார்க்குறது. இதே போல் தான் வர்க்கங்கள் கான்செப்ட்லையும் பாருங்கள் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 19 ஸ்கொயர். இதுக்கு என்ன பண்ணுறோம் எப்பயும் போல் n × n + 1 அடுத்து 2n + 1 / 6. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா n வேல்யூ இப்போ நீங்கள் 19 அப்ளை பண்ணுவீங்க. n வேல்யூ 19 அடுத்து n + 1 அப்படின்னா 20. இப்போ நீங்கள் 2n அப்படிங்கிறதுக்கு n வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி +1 பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. 19ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணுங்கள். 20 ஆட் பண்ணால் 39. இதுதான் இதற்கான ட்ரிக்கு. இந்த 2n + 1 எப்படின்னா முன்னாடி இருக்கிற 2ஐ நீங்கள் ஆட் பண்ணால் 3வது கான்செப்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்ன 6ஆல் சிம்ப்ளை பண்ணும்போது 3ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். 2 3 6 அடுத்தது இங்கே 13 அடுத்து 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் 10. அப்போ 19 10 13 இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணாவே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா. இதே கான்செப்ட் தான். அதுக்கடுத்து நான் சொன்னேன்னா ஒரு வாய்ப்பாடு கான்செப்டில் வரும். அப்போ இங்கே இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். இந்த 5 ஸ்கொயர் + 10 ஸ்கொயரில் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதை காமனாக எடுக்கணுங்கிறத பாருங்கள். அந்த 5 ஸ்கொயர்னே காமனாக எடுக்கணும். வெறும் 5ன்னு மட்டும் காமனாக எடுக்கக்கூடாது. 5 ஸ்கொயர் மொதல் இருக்கிறதே காமனாக. அப்போ தான் 1ன்னு இருக்கும். ஆனால் 1 ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம்ல, அதோட வேல்யூ மாறாதுல. ஆனால் 10 ஸ்கொயர் போல் 2 ஸ்கொயர்னு போடணும். ஓகேவா. அதே போல் 5 ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். அப்போ இப்போ தான் உங்களுக்கு அந்த வர்க்கங்களின் கூடுதல் கான்செப்டில் வரும். இதை நீங்கள் காமனாக 5ஆலே டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 21. அப்போ 21 ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ என்னோடய வேல்யூ 21ங்கிறதுல அந்த வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன n × n + 1 × 2n + 1 / 6 இருக்குல்ல. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணி அதிலேருந்து 5 ஸ்கொயரோட வேல்யூவை நீங்கள் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இதற்கான கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சுங்களா. ஸோ 5 ஸ்கொயர் அதாவது 5 ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்து நான் சொன்ன மாதிரி பாதியில் வரும்னு சொன்னேன்னா பாதியில் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு முழுசாக 28 வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எது தேவையில்லை 14 வரைக்கும் தேவையில்லை அதை நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வர்க்கங்கள் கான்செப்டில்.
இதே கான்செப்ட் தான் க்யூபுக்கும். இப்போ க்யூபுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 1லேருந்து 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் கேட்குறாங்கன்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதே இது உங்களுக்கு இந்த மாதிரி 9 க்யூப் இந்த மாதிரி பாதியில் வருதா, அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 1லேருந்தே முழுசாக 21 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 21 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எது வரைக்கும் தேவையில்லை, இதுக்கு முன்னாடி இருக்குது 8 வரைக்கும் தேவையில்லை, 8 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சக்கூடியது. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு 1 + 2 + and so on n இதோட மதிப்பு 666ன்னு கொடுத்து என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷனில் இருக்க அந்த n வேல்யூ எது சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 666 வரும். இப்படி நீங்கள் செக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்து இந்த ரெண்டெல்லாம் இங்கே மல்டிபிள் பண்ணி பெரிய நம்பராக மாற்றி அதுக்கப்புறம் 1332 எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ 36 × 37 அதெல்லாம் நம்ம எக்ஸாம்களில் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இதில் வந்து ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எது n வேல்யூ எது சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 666 வரும்னு பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா? இதே இதில் உங்களுக்கு கே கான்செப்ட்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். இந்த கே கான்செப்ட்லாம் சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான். இப்போ நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே 325 இந்த இது ஒற்றைப்படை இயலெண்களோட கூடுதல் 360 சொல்கிறாங்க. இப்போ கணங்களின் கூடுதல் அப்படின்னா இந்த இங்கே கிடச்சிருக்க வேல்யூவோட ஸ்கொயர் வேல்யூ தானே, 325 ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்தது இங்கே க்யூபோட வேல்யூ 441 சொல்லிட்டாங்க. அதிலேருந்து இயலெண்களோட கூடுதல் கேட்குறாங்கள, இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். அப்போ 441 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 21ஓட ஸ்கொயர் வேல்யூ 210ங்கிற 2 0 ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் 1 0 வரும். அப்போ 210 இது அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சுங்களா? அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பயிற்சி கணக்கில் நான் ஒரே ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இந்த ஷார்ட்கட் லாஸ்ட்டு ஷார்ட்கட் இதை பாருங்கள். 9வது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொகை வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் 0ன்னு நீங்கள் நோட் பண்ணிடலாம். சார் எப்படி சார் 0 சொல்கிறீங்க? இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, இவங்க எத்தனாவது உறுப்பு, 6வது உறுப்பு 6 மடங்கு அப்படியே ரைமிங்கில் சொல்லியிருப்பாங்க. 6வது உறுப்பு அடுத்து 7வது உறுப்பு அப்படின்னா 7 மடங்கு 7. ஓகே, 7வது உறுப்பு இதை ரெண்டையும் கூட்டுனா என்ன கிடைக்கும், 13ன்னு கிடைக்கும். அந்த 13வது உறுப்பை தான் கேள்வியாகவே கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுனாவே எப்போவுமே 0 தான். நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ இந்த மாதிரி மாடல் நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கும். நீங்களே ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணலாம். எப்படி, இப்போது 8வது உறுப்பின் 8 மடங்கும் 9வது உறுப்பின் 9 நீங்கள் 9 போட்டாலும் சரி, 12வது உறுப்புன்னு போட்டாலும் சரி, 12வது உறுப்பின் 12 மடங்கும் சமம் எனில் 8ஐயும் 12ஐயும் கூட்டினா என்ன வரும், 20 வரும். 20வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன, 0. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பாக நான் லாஸ்ட்டாக சொன்ன யார் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ 1 ஹவருக்கு மேலே வீடியோ இருக்குது தான். ஸோ நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.